ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பந்தழை சட்னியாக கூட வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு துவையலாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தேன்மி குக்கிங். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சு விரட்டுங்க. நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். பூண்டும் சின்ன வெங்காயம் இந்த சைஸுக்கு அளவு புளி. உங்களுக்கு புளி ரொம்ப புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் புளிப்பு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொழுந்து தலையாக பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்லா முத்துன் தலையாக இருந்துச்சுன்னா கசப்பாக இருக்கும். நல்லா கொழுந்து தலையாக சேர்த்துனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேங்க. நல்லா கருவேப்பந்தழை நல்லா வதங்கி வரட்டும். கொழுந்து தலையாக சேர்த்துனப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு கசப்பு இருக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா கடைசியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அது மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்திட்டு இப்போது நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் 3 இருக்குது பார்த்திங்களா, அதையே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 3 இதையும் போட்டுக்கலாம். தேங்காய், கருவேப்பந்தழை, வெங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணியே ஊற்றாதீங்க. அப்படியே தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இட்லி, தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.